வணக்கம் ஜெயஹிந்த். மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃப்ரம் ஜென்சி டு எ சோல்ஜர் இந்திய ராணுவத்தை பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சீரியஸை நம்ம சேனலில் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே 2 எபிசோட் அதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. பார்க்காதவங்க அந்த மறக்காமல் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். ப்ளஸ் இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. குறிப்பாக மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. அவங்க ராணுவத்தில் சேர்றாங்க இல்லை, அது அடுத்த விஷயம். பேசிக் டிசிப்ளின் மற்றும் உடற்பயிற்சி ராணுவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில் டாக்குமெண்ட்ரியை எல்லாரும் பார்க்க வேண்டியது அவசியம். ஓகே, இப்போ ஒரு காமெடியான ஒரு அப்டேட்டை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுடைய தூதரகம், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் எக்ஸ் தளத்தில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒரு பதிவை வெளியிடுறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரியான பதிவு ஒரு வெளியுறவுத்துறையிலேருந்து வரும்பொழுது அந்த நாட்டில் போர் சூழல் இருந்தால் ட்ராவல் பண்ணாதீங்க, இல்லை அந்த நாட்டில் ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, இல்லை அவங்க நாட்டில் இருந்து யாராவது ஒரு தலைவர்கள் வராங்க அப்படின்ற போது அந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. இவங்க ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவுடைய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதிக்கு உம்ராக்காக, அதாவது புனித பயணம், ஹஜ் புனித பயணத்துக்கு வரக்கூடிய பாகிஸ்தானிகள் பிச்சை எடுக்காதீங்க, பிச்சை எடுத்தீங்கன்னா சவுதி அரேபியா உங்களை பெண்டை கழட்டி திரும்ப அனுப்பிச்சிருவாங்க அப்படின்றது தான். இந்த ஏஐ வீடியோவை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அப்படியே அந்த முகங்களை தத்ரூபமாக கொடுத்து பக்காவாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ ஜென்ரேட்டர் கிளிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிகள் ஹஜ் புனித பயணத்துக்கு வரும்பொழுது அவங்க போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அதன் பிறகு அவங்கள கைது செய்கிறது, ஜெயிலில் கொண்டு போய் போடுறது, அப்புறம் லீகல் ப்ரொசீடிங்ஸு, சவுக்கடிக்கு வாங்கிறது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 0 டாலரன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை கொடுத்து அதன் பிறகு அங்கேருந்து நம்ம இவங்களோட பாகிஸ்தான் நாட்டுக்கு திரும்ப அனுப்பிச்சு இனிமே சவுதிக்குள்ளே வர முடியாத அளவுக்கான வீசா பேனை சவுதி அரசாங்கம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான எச்சரிக்கை வீடியோ. இதில் பாகிஸ்தானுடைய பில்கிரிமேஜஸ், இவங்க பில்கிரிமேஜுக்காக வரல, எல்லாருக்குமே தெரியும். சவுதியில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, மிச்சம் எல்லாரும் இவங்களை பற்றி படிங்க. ஏன்னா இந்த நாடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதும் நம்ம நாடு எங்கே முன்னேறி இருக்குன்றதும் கண்டிப்பாக தெரியணும். இப்போ இந்த இடத்துல இந்த 50 செகண்ட் கிளிப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உம்ராக்கு வரக்கூடிய பில்கிரிம்ஸ், அதாவது ஹஜ் பயணத்துக்கு வரக்கூடிய பில்கிரிம்ஸு மற்றும் பாகிஸ்தான்லேருந்து ஒர்க் விசாவில் வரக்கூடிய இவங்களுடைய குடிமகன்கள், இவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைரன் கொடுத்து, கிராஃபிக்ஸ் போட்டு, க்ரௌடட் ஏரியா, மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் மாஸ்க்கு, அதுக்கு வெளியில் பிச்சை எடுக்கக்கூடிய பாகிஸ்தானிகளுடைய அந்த புகைப்படம், ஏஐ ஜென்ரேட்டட் பிக்சர்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வருது. அதன் பிறகு இந்த பாகிஸ்தானை சேர்ந்த இந்த பிச்சைக்காரர்களை சவுதியோடைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவங்க ஹராம் கோட்யாரில் கொண்டு போகிறாங்க, கை விலங்கு போடுறாங்க. அதன் பிறகு இன்ட்ராகரேஷன் ரூமில் இவங்க சவுதி அஃபீஷியல்ஸ்க்கு எதிராக உட்கார வைக்காங்க. உண்மை என்னன்னா இவங்கள உட்காரெல்லாம் வைக்க மாட்டாங்க, அதுக்கான தகுதி இவங்களுக்கு இல்லைன்றதை அவங்க நம்புகிறாங்க. இவங்களே எங்கேயாவது மூளையில் தான் உட்கார வச்சுருப்பாங்க லாக்அப்பில். அதன் பிறகு பெரம்படி சவுக்கடி உள்றது அதை இவங்க எடிட் பண்ணிட்டாங்க, அதை போடலை. பிறகு இவங்களை கைது செய்து கொண்டு போய் ஏர்போர்ட்டில் வச்சு அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு திரும்ப அனுப்பக்கூடியதை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்றது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய வீல் சேர் புஷ் பண்ணி அங்கே பிச்சை எடுக்க வேண்டியது. நிறைய இஸ்லாமியர்கள், வயதானவர்கள் வருவாங்க, வீல் சேரில் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த புனித பயணம் அப்படின்றது அவங்களுடைய மத சடங்குப்படி போகணும். அங்கே அவங்களுடைய வீல் சேரை தள்ளி உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு அங்கே பிச்சை எடுக்கிறது, இதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு மெக்காவுக்கு வெளியில் முடி வெட்டுறதுக்கு நாங்கள் முடி வெட்டி விட்றோம், உங்களுக்கு தாடியை ஷேவ் பண்ணி விட்றோன்னு சொல்லி அதுக்கு காசு கொடுக்கறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி ரியாலில் பாகிஸ்தான் கரன்சி எங்கே, அதாவது இவங்களுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் சவுதி ரியாலில் தான் அங்கே பிச்சை போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த நாட்டு, ஈவன் நம்ம நாட்டு ரூபாயை போட்டால் கூட அதையும் சந்தோஷமாக பிச்சை எடுக்கக்கூடிய இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அரெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே போய் அப்புறம் ஒரு இதை கொண்டு வராங்க. ஸோ அன்அஃபிஷியல் சர்வீஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதாவது ஷேவ் பண்ணி விட்றேன், தலைமுடி வெட்டி விட்றேன், வீல் சேர் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமையும் நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை வரும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மேற்காசிய நாடுகள், சவுதி, யுஏஇ, ஈராக், குவைத் போன்ற நாடுகளில்
கைது செய்யப்படக்கூடிய பிச்சைக்காரர்களில் 90% பாகிஸ்தானியர்கள். இதை நான் சொல்ல அந்த நாட்டோடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது, அஃபிஷியல் டேட்டாவே இருக்குது. ஜனவரி 2024 பிறகு இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5033 அதுக்கும் அதிகமான பாகிஸ்தானியர்களை சவுதி கைது செய்து, பிச்சைக்காரர்களை கைது செய்து பாகிஸ்தானுக்கு திரும்ப அமைச்சிருக்காங்க அப்படின்றத இவங்க பாராளுமன்ற ரிப்போர்ட் சொல்லுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2025 24,000 அப்படின்ற கவுண்ட் வருது. பிறகு 56,000 சவுதியோட கணக்குப்படி இந்த பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களை பிடிச்சு திரும்ப அனுப்பிச்ச எண்ணிக்கை 56,000. பாகிஸ்தானோட பாராளுமன்றத்தில் இவங்க சொன்னது 5,033. இதே தான் இவங்க வீரர்களுக்கும் 5,000 பேர் இறந்தாங்கன்னா 500 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி இவங்க கணக்கு காமிப்பாங்க. 2025 ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி பாகிஸ்தானோடைய அமைப்பு 66,154 பேசஞ்சர்ஸ் பிச்சை எடுக்க பாகிஸ்தான் வந்து கிளம்புனவங்களை அங்கேயே கைது செய்து ஃப்ளைட்லேருந்து இறக்கி விடுறாங்க. ஸோ 56,000 பேரை வந்து சவுதி பிடிச்சி திரும்ப அனுப்புகிறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு பாகிஸ்தான்லேருந்து கிளம்புன ஒரு 64,000 பேரை 66,000 பேரை இவங்க திரும்ப அனுப்புகிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சவுதி மற்றும் யுஏஇ போன்ற நாடுகளுடைய எக்ஸிட் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே போய் பிச்சை எடுத்து அங்கே பிடிபட்டு அவங்க பாஸ்போர்ட்டை பேன் பண்ணி வைக்கிறது. குறிப்பாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிகமாக பிச்சை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்கோவில் இருக்கக்கூடிய பட்டாணிகள் கிடையாது, பட்டான்ஸ் போகிறது கிடையாது, இருக்கிறதுலே வறுமை அங்கே அதிகம். பலூச்சிகள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க, அவங்களும் போகிறது கிடையாது. இங்கே போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணமும் ஒரு அளவுக்கு சிந்து மாகாணம் தான். ஆனால் இவனுங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாபிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திமிரில் சுத்த வேண்டியது இவங்க பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். டொமஸ்டிக் லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிபெண்டன்ட் பெகர்ஸ், அதாவது பிச்சை எடுக்கிறத மட்டுமே வாழ்வாதாரமாக வச்சிருக்கக்கூடியவங்க அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,80,00,000 பேர். இது அஃபிஷியலாக இவங்க சொன்னது. கிட்டத்தட்ட 5-6 ட்ரில்லியன் எக்கனாமி பிச்சை எடுக்கிறது மட்டுமே அப்படின்றது. இப்போ இதுக்கான காரணம் என்ன? ஸோ இதில் எல்லாருமே இதை நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது, கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்பட விஷயம் கிடையாது. முக்கியமான 3 விஷயம். வறுமை மிக மிக அதிகம். இவங்களுடைய ஃபெடரல் பாலிசியில் இந்த முட்டாள்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை இந்தியாலையும் பண்ணுறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணாங்க. பட் நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான அரசியல்வாதிகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மாகாணத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அந்த மக்கள் தொகைக்கு சம்பந்தமாக எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு ஒரு சராசரி விகிதமாக நாங்கள் வந்து மத்திய அரசோட நிதி பங்கீடை கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க போட்டி இவங்களுடைய மாகாணங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு பர்த்தை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. 90கள் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-95 பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் 5.8. இப்பவும் பார்த்தீங்கன்னா 3.5. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடாக பாகிஸ்தான் இருக்கு. ஒரு அன்பிரசிடென்டட் பாப்புலேஷன் க்ரோத், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரிசோர்சஸ் இருக்கா? இல்லை. ஸோ இவ்வளோ பாப்புலேஷனுக்கும் இவங்க வந்து உணவு கொடுக்க முடியுமா? முடியாது. கல்வி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படியே கொடுத்தாலும் இந்த இருக்கக்கூடிய இவங்களோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மதராசாஸில் கொண்டு போய் அவங்கள பயங்கரவாதிகளாகவும் ஜிகாதிகளாகவும் தான் உருவாக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஸோ ஹையர் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடையாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான கல்வி தகுதியே அங்கே வந்து கிடையாது, அதுக்கான கட்டமைப்பும் கிடையாது. அட்லீஸ்ட் ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபேக்ட்ரி டெரர் ஃபேக்ட்ரி தான். வேற யாருமே அங்கே போயிட்டு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் சில பேர் ஆர்கன் விற்று பொழைக்கிறாங்க, அவங்களுடைய உடல் உறுப்புகளை சைனாவுக்கு விற்று அங்கே வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் ஒரு கணிசமான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளில் போய் வேலைக்கு சேர்ந்து அங்கேருந்து பணத்தை அனுப்பிச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இவங்களுடைய இன்னொரு மிக முக்கியமான பிச்சை எடுக்கக்கூடிய ஹப்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ. இதை பெக்கிங் டூரிசம்னு ஆர்கனைஸே பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானில் நீங்கள் அங்கே லோக்கல் லாகூரெல்லாம் போனீங்கன்னா இந்த நெரிசலான தெருவுகளில் போர்டு பார்க்கலாம். நீங்கள் அந்த போர்டில் என்னென்னா நீங்கள் ஒரு 20,000 ரூபா கொடுத்து இவங்களுக்கு வந்து அந்த எக்கனாமி சீட்டில் ஒரு இடம் கொடுத்து போக வச்சிடுறாங்க. ட்ரெயினில் நம்ம ஊரில் உட்கார்ற மாதிரி எங்கே வேணால் உட்காந்துக்கலாம் அப்படின்னா இன்னொரு 10 பேர் அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைக்கு பக்கத்தில் கூட உட்காந்துட்டு இவங்க போவாங்க. அந்த நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த பெக்கிங் டூரிசம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்ட். நீங்கள் அந்த
குறிப்பிட்ட பண்டிகை காலம் அப்போ நீங்கள் போகிறீங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி துபாயில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டூரிசம்க்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஜென்ரலாக ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் கூலாக இருக்கும்ன்றல அந்த சமயத்தில் பெக்கிங் டூரிசம்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் விசாவை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பிறகு அங்கே வந்து பிச்சை எடுக்க வேண்டியது. இப்போது துபாயில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிச்சை எடுக்கிறது அப்படின்றது டொனேஷன் அப்படின்னா நீங்கள் ஆர்கனைஸ்ட் சேனல். இப்போ காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்குன்னு சொல்லி நிறைய பேர் டொனேஷன் வசூல் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து காசா மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி ஃபேக் ஆப்ஸை கிரியேட் பண்ணி அதில் கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டினவனுங்க தான் பாகிஸ்தானியர்கள். ஸோ அங்கே அஃபிஷியல் சேனல் இருக்குது, அதில் மட்டும் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக பிச்சை எடுக்கிறவங்கள அவங்களோட 901 எமர்ஜென்சிலையோ இல்லை போலீஸ் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதில் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 2021 துபாயில் மட்டும் கைது செய்யப்பட்டது 558, 22 518, 23 500. இப்போ இவங்க அதிகமாக துபாய் என்ஃபோர்ஸ் பண்ணதுனால, யூஏ என்ஃபோர்ஸ் பண்ணதுனால இப்போ ஓரளவுக்கு கம்மியாகி 2025 206 பேர் அப்படின்றது வருது. அதிகமாக பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அப்போ 2025 ரம்ஜான் அப்போ பார்த்தீங்கன்னா துபாயில் மட்டுமே 222 பாகிஸ்தானி பிச்சைக்காரர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு 50,000 திரம்ஸ் அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டுச்சு. இதே மாதிரி அபுதாபியில் 237, ஷார்ஜா 147, ரசல் கைமால பார்த்தீங்கன்னா 51. ஸோ ஓவராலாக எமிரகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 654 பேர். ஸோ இவங்க இல்லை காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தானி பிச்சைக்காரன்ட்டு வந்து இவங்க 20,000 திரம் கொண்டு 20,000 திரம் சாதனம் பணம் கிடையாது, 4 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 20,000 திரம் வந்து இவங்க அரெஸ்ட் கைப்பற்றுறாங்க. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பணக்காரர்கள் வருவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஸுரி கார்ஸ் அந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான கார்ஸில் மட்டும்தான் தலைவர் போய் பிச்சை எடுப்பார். இங்கே சாதாரண ஆட்கள்கிட்ட பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மினிமம் ஒரு 50 ரியால் 100 ரியாலை தூக்கி போட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க நட்சத்திர விடுதிகள் இருக்கக்கூடிய இந்த பாம் ஜுமேரா போன்ற பீச் ரிசார்ட் பகுதிகளில் வரக்கூடிய செல்வந்தர்கள், ஜென்ரலாக அந்த ஃப்ரைடே ஹாலிடே அப்போ அவங்க கொஞ்சம் ஃப்ரீக் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல குறிப்பாக இது பண்ணுறது 41 பாகிஸ்தானி பிச்சைக்காரர்கள்கிட்ட 60,000 திரம் இன்னொரு டைம் அவங்க கைப்பற்றுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது 2025 யுஏஇலேருந்து டிபோர்ட் பண்ணப்பட்ட பாகிஸ்தானியர்கள் கிட்டத்தட்ட 6,000 பேர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமாக வந்து பிச்சை எடுக்கிறது, ஒரு 3 குழந்தைங்க, அப்புறம் 2 மனைவிகள், அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக வந்து பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ லீகல் பெனால்ட்டியை யுஏஇல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாதம் சிறை தண்டனை மற்றும் கூடவே 5,000 திரம் ஃபைனு. ஆர்கனைசிங் பெக்கிங்கில் போனால், அதாவது ஒரு 5-10 பேராக கும்பலாக டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு போகிறது அப்படின்றது, அந்த உடல் ஊனமுள்ள குழந்தைகளை கொண்டு வந்து அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துக்கு 6 மாத ஜெயில் தண்டனையும் 10,000 1 லட்சம் திரம் வரைக்குமான ஃபைனை வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாடு இன்னைக்கு இவங்களுடைய ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள் சொன்னது அங்கே இருக்கக்கூடிய மாஸ்க்கு, மார்க்கெட்ஸு, டிராஃபிக் லைட்டு, பார்க்கிங் ஏரியா, இதுதான் இவங்களுடைய மேஜர் இது. ஸோ இன்னைக்கு ஒரு நாட்டோடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டு போய் பிச்சை எடுத்து சவுக்கடி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இவங்க இருக்கிறாங்க. இந்த நாட்டை நம்ம ஒரு நினச்சி பார்த்தா பயம் பரிதாபம் அப்படின்றத விட நமக்கு வந்து கன்சர்ன் அதிகமாக இருக்குது. அங்கே உள்ளே இருந்து இந்த நாடு எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா 25 கோடி பேரில் ஒரு 5 கோடி பேர் பார்டரை கிராஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகுன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரி, வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு ஏதாவது ஒன்று எங்கேயாவது இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இன்னைக்கும் சொல்கிறேன், பியூர் ரிசர்ச் நடத்திய அந்த ஆய்வில் ஒரு வாரம் முன்னாடி அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் 190% பாகிஸ்தானியர்கள் இந்தியர்களை வெறுக்கிறாங்க அப்படின்றது. அடிப்படையாக ஒரு மூளை இருந்ததுன்னா இந்த வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்தியாவோட ஒரு நல்ல உறவுக்கு வந்து பயங்கரவாதத்தெல்லாம் நிறுத்திட்டு இந்தியா டு ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் டு சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக், இந்த ரோடை மட்டும் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டோல் வசூலித்து பஞ்சர் ஒட்டி பொழைச்சாலே இவங்களுக்கு வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது கிடையாது. ஆனாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இந்தியா அப்படின்ற வெறுப்பு, ஹிந்து அப்படின்ற வெறுப்பு, நான் வெளியில் போய் பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே ஒழிய நாங்கள் இந்தியா கிட்ட சுமூகமாக போக மாட்டோம், இந்தியாவை காலி பண்ணணும் அப்படின்றத இந்த ராடிக்கலைஸ் தாட்டில் இருக்கக்கூடிய இந்த மூடர்களை
கடவுள் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.